நாம் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நடத்துவதற்கு காரணமே பெரியாரையே தமிழன் இல்லை, இது பெரியார் மண் இல்லை, பெரியாரே மண் என்று பேசுகிற திரிபுவாத அரசியல் இங்கே தலை தூக்கிய நிலையில் தமிழ் தேசியம் எங்கோ போய்கொண்டிருக்கிறது. இது ஒரு வெறுப்பு அரசியலாக மாறிக்கொண்டிருக்கிறது. எப்படி இந்துத்துவ தேசியத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக சங் பரிவார்கள் முஸ்லிம் வெறுப்பு அரசியலையும் கிறிஸ்தவ வெறுப்பு அரசியலையும் இங்கே வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, இந்துவா திரளணும்னா முஸ்லிம்களுக்கு எதிராக வெறுப்பை பரப்ப வேண்டிய தேவை ஒரு உத்தியாக மாறியது. கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பை உமிழக்கூடிய நிலை. கிறிஸ்தவனை கண்டா அவன் மதமாற்றம் செய்யறான்னு அடிக்கணும், பாஸ்டரை கண்டா அடிக்கணும், பைபிளை கொளுத்தணும். முஸ்லீமை கண்டா இவன் எல்லாரையும் துப்பி போட்டு முஸ்லீமா மாற்றிட்டு இருக்கிறான், அதனால அவன் மாஸ்க் உடைய, இந்த மசூதி இந்து கோவில் இருந்த இடம் என்று சொல். இப்படி ஒரு அரசியல், முஸ்லீம் வெறுப்பு பாபர் மசூதி இடிப்பு வரை போனது. ஆயிரக்கணக்கான முஸ்லீம்களை பட்டி செய்ய வைத்தது. RSS பிஜேபி முன்னெடுக்கிற தேசியவாதம் இந்தியாவை இந்துக்களுக்கான தேசமாக மாற்றுவதுதான். இங்கே முஸ்லிம்களுக்கு வேலை இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு வேலை இல்லை, இது இந்துக்களுக்கான நாடு என்று சொல்லுவதுதான். அது இந்துத்துவ தேசியவாதம். அம்பேத்கர் அப்படி மதவழி தேசியவாதத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதில்லை. மொழிவழி தேசியவாதத்தை பெரிதாக அவர் பேசவில்லை. ஆனால் ஒவ்வொரு மொழிக்குமான உரிமை, மொழி உரிமை, இன உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு இடத்திலே சொல்லுகிறார், வடநாடு தென்னாடு என்கிற பேதம் இங்கே வளர்வது நல்லதில்லை, வட இந்தியா தென்னிந்தியா என்று இது பிரிந்துவிடக் கூடாது. ஆகவே வடக்கே டெல்லியில் சில காலமும் தெற்கே ஹைதராபாத்தில் சில காலமும் இந்தியாவின் தலைநகரம் இயங்க வேண்டும், இந்தியாவுக்கு 2 தலைநகரம் வேண்டும் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஏன்னா ஒரே இந்தியாவா இருக்கணும், இந்தியா மேலும் 2ஆ உடைஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சவர் அம்பேத்கர். ஏற்கனவே பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சு, மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் என்று. இந்தியா சுதந்திரம் அடைந்த போது வெள்ளைக்காரன் வெளியேறிய பிறகு மிக பெரும் புரட்சி வெடித்து 2 நாடுகளாக மாறி 3 நாடுகளாக மாறிவிட்டன. மேற்கு பாகிஸ்தான் தான் இப்ப பாகிஸ்தானாக இருக்கிறது, கிழக்கு பாகிஸ்தான் வங்கதேசமாக மாறிவிட்டது. பங்களாதேஷ் அது கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்ட காலம். ஆகவே மதவழி தேசியம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தில் புதிதாக உருவாக போகிற இந்தியா செக்யூலர் இந்தியா என்று பதிவு செய்திருக்கிறார். மதசார்பற்ற இந்தியா. இதை இந்து நாடு என்றோ அல்லது வேறு பெயரில் கிறிஸ்தவ நாடு என்றோ அல்லது இஸ்லாமிய நாடு என்றோ எந்த காலத்திலும் இது அழைக்கப்படக்கூடாது என்கிற தொலைநோக்கு பார்வையோடு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மதசார்பற்ற இந்தியா என்று இந்த இந்தியாவை உருவாக்க விரும்பினார். இதுதான் அம்பேத்கரின் அரசியல். ஆக மதவழி தேசியத்தை பேசுகிற RSS சங் பரிவார் அமைப்புகளுக்கு எதிர் அரசியல் என்னவாக இருக்க முடியும்? மொழிவழி தேசியம்தான் எதிர் அரசியல். நீ என்னை இந்துவாக இரு என்று சொல்லுகிறாய், நான் தமிழனாக உணர்ந்து இந்தியனாக வாழ விரும்புகிறேன் என்பதுதான் மொழிவழி தேசியத்தின் அரசியல். அப்படின்னா இந்தியாவை என் தேசமாக ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் எனக்கான இன அடையாளம் தமிழன் என்பதுதான். இது முரண்பாடானது இல்லை. ஏனென்றால் அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு பேசுகிற தமிழ் தேசியம்,
அரசமைப்பு சட்டத்தை ஏற்க மாட்டோம், நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்க மாட்டோம், நாடாளுமன்ற தேர்தலில் பங்கேற்க மாட்டோம், சட்டமன்ற தேர்தலில் பங்கேற்க மாட்டோம், உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்க மாட்டோம், டெல்லியை தலைநகராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இந்த தேசிய கொடியை எங்கள் தேசிய கொடியாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நீ பாடுகிற தேசிய கீதத்தை நாங்கள் பாட மாட்டோம், நீங்கள் பாடுகிற வந்தே மாதரத்தை நாங்கள் பாட மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் தனி தமிழ்நாடு வென்றெடுக்க விரும்புகிறோம். இது ஒரு தமிழ் தேசியம். இப்படி நாம் பேசவில்லை. நாம் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்குவதற்காக சாதி ஒழிக்க பெற்ற ஒரு இந்தியாவை கட்டமைக்க விரும்புகிறோம். இந்தியா முழுவதும் சாதிகள், பல்லாயிரக்கணக்கான சாதிகள் மக்களை பிளவுபடுத்தி வைத்திருக்கின்றன. இந்த சாதிய கட்டமைப்பு நீர்த்து போக வேண்டும். அதற்கு இந்தியா என்கிற ஒரு வடிவம் தேவைப்படுகிறது. இந்தியா எப்படி வேணாலும் போட்டும், தமிழ்நாட்டை மட்டும் தனியா நாம பிரிச்சுக்கிட்டா தமிழ்நாட்டுக்குள்ள சாதியை ஒழிச்சிட முடியும் அப்படின்னு நாம சாதிக்க முடியாது. இந்தியா முழுவதும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதன் மூலம், மெல்ல மெல்ல அதனுடைய விழுமியங்களை பாதுகாப்பதன் மூலம் இந்தியாவுக்குள் சாதிய கட்டமைப்பை எதிர்காலத்தில் நீர்த்து போக செய்ய முடியும்.